மார்ச் மாதம் 21ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றியப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதன ஆராதன ஆராதன. அப்பா பிதாவே, எம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, எம்மை ஆராதிக்கிறோம். அன்றாடம் எங்களை போஷிக்கிறவரே, எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுக்கிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுடைய கரம் பிடித்து எங்களை நடத்துகிறவரே, நல்லது எது கெட்டது என்று எங்களுக்கு அறியக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறவரே, உங்களுடைய காவல் தூதர்களை எங்களுக்காக அப்பா தகப்பனே எங்களுக்காக காவலுக்கு கொடுக்கிறவரே, எம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா உம்முடைய திருமுகத்தை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நொடி பொழுது வரை எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லற்ற நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு அளவிட முடியாதது தகப்பனே ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து எங்கள் பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வாதங்களால் நிரப்பி எங்களை கீழாக்கால் மேலாக்கி வாளாக்காமல் தலையாக்கி எங்கள் தலையை நிமிர பண்ணி எங்கள் கால்களை மான் கால்கள் போல் ஆக்குகிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீரப்பா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீ செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் தகப்பனே ராஜா. நம்முடைய ஆவின் அபிஷேக வல்லமையால் ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறவரே. எவனாவது ஞானத்தில் குறைவாயிருந்தால் என்னிடம் வரட்டும், நான் சம்பூர்ணமே அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே. அப்பா இந்த உலக பிரமாண ஞானம் வேண்டாண்டவர், உடைய பரலோக ஞானம், உடைய பரலோக ஞானம், உடைய ஆவின் கனிகளான கொடைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவர். நாங்கள் வெறுமையான பாத்திர ஆண்டவரே. அப்பா இந்த தபசு காலத்திலே தகப்பன ராஜா, நாங்கள் ஜெபம் தவம் தானத்தை சிந்தித்து கொள்ளுகிற அந்த காலகட்டங்களில் அப்பா நாங்கள் மன்னித்து பிறரை ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பங்களிலே மன்னிப்பை போதித்து தகப்பனை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நாங்கள் தவறி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா மனதனவிலே தகப்பனை நாங்கள் வாழ தவறி இருக்கிறோம். வெளிவேடக்காரரை போல நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் தகப்பன ராஜா. அப்பா நன்றியப்பா, 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 நன்றி தகப்பன ராஜா. அப்பா நீங்கள் உதட்டால் புகழ்கிறீர்கள், உங்களோட உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிற நம்முடைய வாக்கு தத்தத்திற்கேற்ப அப்பா நாங்கள் நடந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் எங்கள் மீது எவ்வளவோ தகப்பனே ராஜா எங்கள் மீது அன்பு கொண்டுள்ள தேவனாய், கரிசனை கொண்டுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, உடைய ஒரே பேரான மகனை தகப்பனே எங்களுக்காக நிலைவாழ்வு பெரும்பொருட்டு தகப்பனே, நாங்கள் நிலைவாழ்வு பெரும்பொருட்டு, நாங்கள் மறுவாழ்வு பெரும்பொருட்டு தகப்பனே ராஜா. அழிந்து போன எங்கள் வாழ்விலிருந்து பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று மறுவாழ்வு பெரும்பொருட்டு, நிலைவாழ்வு பெரும்பொருட்டு உடைய ஒரே பேரான மகனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே ராஜா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா நீர் அப்படியாய் கூட அனுப்பி நம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து தகப்பனே எங்களை போல மனிதனாக பிறந்து பாவத்தை தவிர மலை எல்லாவற்றையும் அப்பா மனிதர்களைப் போல வாழ்ந்தார் தகப்பனே ராஜா. வாழ்ந்து காட்டினார் ஆண்டவரே. இரக்கம் மிகுந்தவராய், அன்பு நிறைந்தவராய், பரிவு மிகுந்தவராய், அப்பா மன்னிக்கிறவராய் தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தகப்பனே ராஜா மனதில் இருத்து சிந்திக்கிற தேவனாய் தகப்பனே ராஜா. இந்த உலகமெல்லாம் சுற்றி தெரிந்து தகப்பனே ராஜா எல்லாவற்றிற்கும் நல்லதையே செய்து வந்தார் தகப்பனே. அப்பா அப்படியாய் வாழ்ந்த தருணங்களிலே தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே கட்டளைகளை போதித்திருக்கிறார் தகப்பனே. அந்த கட்டளைகளின்படி நாங்கள் நடக்க தவறு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. உடைய கல்வாரிபடி உற்று பார்க்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்மை போற்ற, உம்மை துதிக்க எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களோடு கூட உரையாடுகிறீர் தகப்பனே ராஜா. அப்பா ஜெபம் என்பது நாங்களும் நீரும் அப்பா பேசுகிற போதுதான் தகப்பனே ஜெபமாக மாறுகிறது ஆண்டவரே. ஆனாலும் கூட நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரமும் தகப்பனே உம்மை நோக்கி கூக்குரலிடும் போது எங்கள் குரலுக்கு செவி கொடுத்து, என் மகளை நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று, உன்னை ஆசீர்வதிக்க உன்னை பெருக பண்ணுவேன் என்று தகப்பனே எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களுக்குள்ள சில பல குறைகள் அப்பா இயேசுவே, பாவங்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்க முடியாத பல பாவங்கள் தகப்பனே ராஜா. எங்களை மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க தகப்பனே. அதிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு எந்தெந்த பாவங்கள் எங்களை கட்டி இருக்கிறதோ
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பாவங்களை நாங்கள் விடுதலையானோம் தகப்பனே. அப்படி ரத்தத்தால் எங்களை முத்திடுங்க, எங்கள் பிள்ளைகளை முத்திடுங்க தகப்பனே. எங்களுடைய குடும்பங்களில் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் முத்திடுங்க, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு பொருட்களையும் முத்திடுங்க ஆண்டவரே. எங்கள் போக்கிற மரத்தில் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிற தகப்பனே. யாரெல்லாம் இந்த இணைப்பிலிருந்து என்னென்ன தேவனுக்காக அப்பா உம்மிடம் அன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரைக்கும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எப்பா இன்றைய நாளின் நற்செய்தியில கூட தகப்பனே ராஜா அப்பா உம்மை நோக்கி தகப்பனே ராஜா அவருடைய கலிலே விழுந்து மெசியாவை நாங்கள் வந்ததை அறிந்து தகப்பனே ராஜா அப்பா உண்மை தகப்பனை கைது செய்வதற்காக ஆள்களை அனுப்பும் போது அப்பா அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அப்பா உம்மை பிடிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை தகப்பனே. நாங்கள் பேசுவதை கேட்டு உம்மை போல பேசியவர்கள் யாரும் இல்லை என்று தகப்பனே அவர்கள் வந்து அவர்களிடம் சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்களும் அவர்களிடம் திரும்பி விட்டீர்களா என்று. அவர்கள் மொழி வழியாக அவரை போல் வேறு எவரும் பேசி நாங்கள் கேட்டதே இல்லை என்று தகப்பனே ராஜா அவர்கள் சொன்னார்கள். அப்பா பரிசேயர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் ஏமாந்து போய்விட்டீர்கள், மற்றவர்களைப் போலவே நீங்களும் ஏமாந்து போனீர்கள் என்று அவர்களை சொல்லுகிறார்கள். அப்பா அப்படியாய் கூட தகப்பனே நீர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்மை எதிர்ப்பவர்களுக்கு கூட ஆண்டவரே, உம்முடைய விரோதிகளுக்கு கூட ஆண்டவரே நீர் அன்பாய் பேசி உம்முடைய வார்த்தை ஆறுதலான வார்த்தைகள் மூலம் பேசி அப்பா அவர்கள் மனதை ஈர்க்கக்கூடியவராயிருந்து தகப்பனே ராஜா இந்த வலியான சிறுவையில இறுதி துளி ரத்தத்தையும் சிறுவையில சிந்தின போது கூட தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று எங்களுக்கு மன்னிப்பை போதித்து செஞ்சீரப்பா. ஆனால் நாங்கள் தகப்பனே அப்படி வாழ முடியவில்லை அப்பா, எங்களால் வாழ முடியவில்லை ஆண்டவரே. நாங்கள் மனித பலவீனர்கள் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் உம்மை போல பரிசுத்தமாய் உம்மை போல மன்னித்து அன்பு செய்து அரவணைத்து பிறருடைய குற்றங்களை மன்னித்து பிறருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருப்பது போல அவர்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு ஆவியானவரின் கொடைகள் தேவைப்படுகிறது அப்பா. அவருடைய ஆவின் அபிஷேகத்திலே எங்களை நிரப்புங்க தகப்பனே. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஆராதனை ஆராதனை அப்பா. இந்த இணைப்பில் ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எல்லாவற்றிற்கும் மேலாக முதலும் முடிவுமாக இருக்கிறவர் நீ தகப்பனே ராஜா. சுற்றி திருந்து உலகமெல்லாம் சுற்றி திருந்து யாரெல்லாம் நோயாளிகள் இருந்தாலோ யாரெல்லாம் கவலையோடு இருந்தார்களோ அவர்களை எல்லாரையும் சுகப்படுத்தினப்பா. மரித்தோரை குற உயிர் பெயர் செய்த தேவன் ஏமாத்திரம் ஆண்டவரே அப்பா. காசுமின்றி பணமுமின்றி எந்த ஒரு விலையும் இன்றி தகப்பனே ராஜா நீர் தகப்பனை நம்முடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொண்டு மாத்திரம் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்ல தெய்வம் நீ மாத்திரம் தகப்பனே. விலை மதிக்க முடியாத ரத்தம் ஒவ்வொரு நோயாளிகளையும் பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே அப்பா. அப்பா அப்பா இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனை இரக்கம் பாராட்டுங்க அப்பா. மரண தருவாயில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வலி தாங்க முடியாத அளவுக்கு வலி வேதனையிலும் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் அப்பா இந்த வலிய வேதனைக்கு நான் அனுபவித்திற்கு பதிலாக தக்கப்பட இறந்து போய்விடலாமே என்று ஆண்டவரே துக்கங்களோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யானி பாய்ந்த கரங்கள் அவர்களை தொட்டு சுகப்படுத்துவதாக. இயேசுவே இயேசுவே நன்றியப்பா. சுகத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா. இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த போர்களின் நிமித்தம் தகப்பனே ராஜா இந்த போர்கள் அப்பா ஒரே அச்சத்திற்குரிய போர்களாக இருக்கிறது தகப்பனே ராஜா. இப்படியான நிலை நீடித்தால் அப்பா இது ஒரு உலக போராக மாறிவிடும் என்று சொல்லுகிறார்களே அப்பா. அப்பா என் தேசத்தின் மீது இரக்கம் பாராட்டுங்க. இஸ்ரேல் மக்கள் மீது இரக்கம் பாராட்டுங்க. அமெரிக்கா தேசத்தின் மீது ஈரான் மீது அப்பா இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே ராஜா. ஒருவரை ஏற்றிக்கொண்டு சமாதானத்தின் உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள அப்பா ஆவியானவரே அந்த அதிகாரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே கல்லாலான இதயங்களெல்லாம் தசையாலான இதயமாக மாறி உமக்கு நாம மகிமை அடையும்படியாக அப்பா ஒரு உலகத்திலே ஒரு அமைதி நிலவுவீராக அப்பா. நன்றியப்பா நன்றியப்பா. இன்னும் கூட தகப்பனே அப்பா தேர்வின் இறுதியிலே எழுதி கொண்டிருக்கிற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அவளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க தகப்பனே. பிள்ளைகள் பயத்திலிருந்து விடுதலை பெற்று நல்லதொரு அப்பா சிந்தனையோடு அவர்கள் எழுத அவளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. ஆவியானவரின் கொடைகளையும் கொடுப்பீராக. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா. அப்பா இந்த இணைப்பிலுள்ள ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தில் உள்ள இளையோர் இளம்பெண்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. படிக்கின்ற கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே எத்தனையோ விதமான சூழ்ச்சிகள் தகப்பனே பெண் பிள்ளைகளை சிறப்பாக உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் தகப்பனே. பெண் பிள்ளைகள் வீடு வேலைக்கு சென்றாலும் வெளியே சென்றாலும் அப்பா மறுபடியும் திரும்பி வரவரும் தகப்பனே. பெற்றோர்களாக நாங்கள் கண்ணீரோடு வேதனையோடு என் பிள்ளைகள் எப்போது வருமோ என்ற ஏக்கத்தோடே காத்திருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா.
பிள்ளைகளை பாதுகாப்பால நீங்க மூடிக்கொள்ளுங்க, பாதுகாப்பின் வளையத்தை போடுங்க ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. அப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும், அப்பா குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பேற்றையும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு நீர் ஆசீர்வாதமாக கட்டளையிடுவீராக. நன்றியப்பா. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா. யாரெல்லாம் நான் நல்ல முறையில் என்னால் உறங்க முடியவில்லையே என்று ஏந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம் அப்பா. கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துல கூட தகப்பனே ராஜா, அப்பா இன்னும் கூட தலைவர்கள் அப்பா எழுந்து ஒளி வீசி பிரகாசிக்க, மக்களுக்கு தேவையானவளை சரிவர செய்ய அவளுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. நாட்டு மக்களுக்கு தேவையானவளை சரிவர உணர்ந்து அப்பா அவர்கள் சுயநலம் மின்றி தகப்பனே ராஜா மக்களுக்காக உழைக்கக்கூடிய உடலுள்ள சுகத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். அவருடைய குடும்பங்களை கூட நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு குருக்களையும் கண்ணீருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. எங்கள் எல்லைகளை சுற்றிலும் காவல் புரிகிற ராணுவ அதிகாரிகளை ஒப்பு கொடுக்க, அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்க, அவருடைய குடும்பங்களை விட்டு அப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடலில் மீனவ தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பின் ஆவியானவரே, அவளுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக, உடலுள்ள சுகத்தை கொடுப்பீராக அப்பா. இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த எண்ணிப்பிலிருந்து மன்றாடி கொண்டு ஒவ்வொரு தேரிடும் அப்பா அவருடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசும் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பிறகு முது ஆட்சி வருக, முது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இஞ்சி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீவினங்களை விடுவித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.